வணக்கம். இனிமேல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, tnea 2022 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 10 செப்டம்பர் 10ஆம் தேதியிலேருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சமயத்தில் மாணவர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா tnea 2022 அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து யூசர் ஐடி, அந்த என்டர் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். என்ன பேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு 9 பாயிண்ட்ஸ் வந்து காமிப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மெதுவாக படித்து பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்ப நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது, எந்தெந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் மெதுவாக படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்ப வந்து உங்கள் காலேஜ் நேம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது காலேஜ் நேம் என்டர் பண்ணி நீங்கள் வந்து அந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா காலேஜ் கோட், அப்படி இல்லைனா பிரான்ச் நேம், அப்படி இல்லைனா டிஸ்ட்ரிக்ட், அப்படி இல்லைனா கேட்டகிரி அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் வந்து செலக்ட் பண்ணலாம். காலேஜ் நேம் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுச்சுன்னா போடுங்க. அப்படி இல்லைனா பிரச்சனையே இல்லை. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் என்ன ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, காலேஜ் நேம் எங்கேயுமே யூஸ் பண்ணாதீங்க. காலேஜ் கோட், அந்த காலேஜோட கோட் என்ன அப்படிங்கிறத அந்த காலேஜோட வெப்சைட்டில் கூகுளில் போய் பார்த்தீங்கனாலோ, இல்லை அந்த டிஎன்ஏ வெப்சைட்லேயே இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு காலேஜ் கோடு வந்து தெரியும். ஏன்னா ஒரே நேமில் நிறைய காலேஜஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோடுங்கிறது வந்து ஒரு காலேஜுக்கு ஒன்று தான் இருக்கும். காலேஜ் கோடை கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா அது கீழே வந்து பிரான்ச் நேம் இருக்குது. இந்த பிரான்ச் நேமில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட், எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சிஎஸ்சி மட்டும் தான் சேரணும்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைனா இசிஇ மட்டும் தான் சேரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பிரான்ச் நேமை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காலேஜில் அந்த பிரான்ச் மட்டும் உங்களுக்கு வந்து கீழே ஷோ ஆகும். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக்கி கொடுக்குற ஒரு ப்ராசஸ் தான். அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே கேட்டகரியும் நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். நீங்கள் என்ன மேலே வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து உங்களுக்கு காலேஜஸ் காமிக்கும். வரிசையாக வந்து எல்லா காலேஜஸுமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் சாய்ஸ் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து அது எம்டியாக இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த செலக்ட் ஆப்ஷனில் இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதாவது உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு போடணுமோ அந்த பாக்ஸை அப்படி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாய்ஸ் ஆர்டர் அப்படின்னு இருக்கிற இடத்துல வந்துட்டு 1 அப்படின்னு வந்து ஷோ ஆகும். அடுத்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு காலேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 2 அப்படின்னு வந்து ஷோ ஆகும். இல்லை நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த காலேஜ் போட போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிகிட்டே போகணும். கிடைக்கணும் அப்படின்னு எந்த காலேஜ் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை தான் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த காலேஜ் போடணும். ஏன்னா நீங்கள் அதுக்கு செகண்ட் லெவல் ஆஃப் வச்சிருக்க காலேஜை நீங்கள் ஃபஸ்ட்டே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காலேஜே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் உங்களோட ஏம் காலேஜ் வந்து கிடைக்காம கூட போகலாம். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஏதோ அதை நீங்கள் இந்த செலக்ட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த அதுக்கப்புறம் செகண்ட் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2ன்னு செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்சீக்வெண்ட்டாக ஃபில் பண்ணுறது எல்லாமே அடுத்தடுத்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிட்டே வரும். இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ரீஆர்டர் மை சாய்ஸஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே இப்போ செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 10 காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து 8th இருக்கிறத 9th போகணும், இல்லை 9th இருக்கிறத கடைசியாக போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ரீஆர்டர் மை சாய்ஸஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ஷன் இருக்கா, இந்த ஆக்ஷன் இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்வர்ட் சிம்பிள் ஒன்று, டவுன்வர்ட் சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்வர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் வந்து மேலே போகும், டவுன்வர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் வந்து கீழே வரும். இது மூலயமா வந்து நீங்கள் வந்து காலேஜஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு காலேஜ், இப்போ இந்த காலேஜ் வந்து நான் இந்த பிளேஸுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இதை நல்லா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்து மேலே கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த காலேஜஸ் வந்து மூவ் ஆகிடும். சாய்ஸ் ஆர்டருமே வந்து நீங்கள் இதில் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சேஞ்சஸ் ஆர் ஆட்டோ சேவ்டு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து சேவ் ஆகிட்டே வரும். அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாக் மை சாய்ஸஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லாக் மை சாய்ஸஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லாக் சாய்ஸஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2 days வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து டைம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் மாற்றி, அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மெதுவாக பொறுமையாக போடணும். ஒரு காலேஜை நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களாட்டி அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. எந்த ஆர்டரில் போட்டிங்களோ அந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். அதனால் சாய்ஸ் லாக் வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. அதாவது லாஸ்ட் டேயில் நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சாய்ஸ் லாக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா, நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணலை அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து சாய்ஸ் வந்து லாக் ஆகிடும்.
நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் சாய்ஸ் நீங்களாக போய் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் உங்களாட்டி எதுவுமே சேஞ்சே பண்ண முடியாது. அப்படி நீங்கள் லாக் சாய்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து என்ன கேட்கும் அப்படின்னா, லாக் சாய்ஸ் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களாட்டி எதுவுமே பண்ண முடியாது. இங்கே மேலே அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள், சாய்ஸஸ் ஆர் லாக்டு காண்ட் மாடிஃபை தம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணாமல் இருக்கிறதே வந்து பெட்டர். கடைசி நாளில் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அது வரைக்குமே உங்களுக்கு இடையில ஏதாச்சும் ஐடியாஸ் கிடைக்கலாம், இல்லை நான் வேறு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும், வேறு காலேஜை ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதனால் சாய்ஸ் லாக் அப்படிங்கிறத நீங்கள் கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.